மீண்டு எழு. விழுந்த இடத்திலிருந்து வெற்றியை நோக்கி. வாழ்க்கையில் வீழ்ச்சி என்பது முடிவு அல்ல, அது ஒரு இடைவேளை மட்டுமே. நீங்கள் மீண்டும் எழுந்து பிரகாசிக்க இந்த வசனங்கள் வழிகாட்டும். 1. விழுந்தாலும் மீண்டும் எழுவீர்கள். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். துன்மார்க்கரோ தீமையிலே இடருண்டு விழுவார்கள். நீதிமொழிகள் 24:16. நீங்கள் தவறு செய்ததாலோ அல்லது சூழல் சரியில்லாததாலோ கீழே விழுந்திருக்கலாம். ஆனால் பைபிள் உங்களை நீதிமான் என்று அழைக்கிறது. நீதிமான் என்பவன் விழாதவன் அல்ல, விழுந்த போதெல்லாம் மீண்டும் எழுகிறவன். உங்கள் தோல்வி உங்களை அடையாளப்படுத்தாது, நீங்கள் மீண்டும் எழும் வேதமே உங்களை அடையாளப்படுத்தும். 2. பலவீனம் நீங்கி பலம் பெறுவீர்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா 40:31. சொந்த பலத்தில் எழ முயற்சிக்கும்போது சீக்கிரம் சோர்வு வரும். ஆனால் இறைவனை நம்பி காத்திருக்கும்போது உங்களுக்கு ஒரு புது பலன் கிடைக்கும். கழுகு புயல் வரும்போது ஒளிந்து கொள்ளாது, அந்த புயல் காற்றையே பயன்படுத்தி உயரே பறக்கும். உங்கள் கஷ்டங்களும் உங்களை மேலே உயர்த்தும் படிக்கட்டுகளே. 3. இருள் விலகி ஒளி வீசும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஏசாயா 60:1. இது ஒரு கட்டளை. எழும்பு என்று கடவுள் சொல்லும்போது எழக்கூடிய சக்தியையும் அவர் உங்களுக்கு தருகிறார். இருள் உங்களை சூழ்ந்திருப்பதாக நீங்கள் உணர்ந்தால் இப்போதுதான் உங்கள் ஒளி பிரகாசிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அர்த்தம். தயக்கத்தை கைவிட்டு நம்பிக்கையுடன் புறப்படுங்கள். மீண்டு எழ நீங்கள் செய்ய வேண்டிய 3 விஷயங்கள். 1. நேற்றைய நாளை மறங்கள். கடந்த கால தோல்விகளை நினைத்துக்கொண்டே இருந்தால் வருங்கால வெற்றியை பார்க்க முடியாது. 2. வார்த்தைகளால் உங்களை தேற்றுங்கள். என்னால் முடியும், கடவுள் என்னோடு இருக்கிறார் என்று அடிக்கடி சொல்லுங்கள். 3. சிறிய அடியை எடுத்து வையுங்கள். ஒரே நாளில் எல்லாம் மாறாது, ஆனால் இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு சிறு முயற்சி பெரிய மாற்றத்திற்கு வித்திடும். இன்று உங்களுக்கான 3 உறுதிமொழிகள். 1. இருளை உதறு. கடந்த கால தோல்விகள் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது. 2. புது பலன் கொள். உங்கள் பலவீனத்தில் கடவுளின் பலம் பூரணமாக விளங்கும். 3. உயரப்பற. தடைகளை தாண்டி கழுகை போல சிறகடித்து எழுங்கள்.